இந்த 10வது நாள் நம்ம செபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியா நன்றி. தேவ கிருபை எங்களோடு கூட இருக்கிறபடியா நன்றி. தேவ தயவு எங்களை நடத்துறபடியா நன்றி. அப்பா, தொடர்ந்து உடைய கிருபை எங்களை நடத்தட்டும். தொடர்ந்து உடைய பலத்தால கர்த்தர் எங்களை இடைக்கட்டுங்க தகப்பனே. ஜீவனுள்ள வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு தாங்க. எங்களோடு கர்த்தர் பேசுங்க ஆண்டவரே. ஆமீன். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், ஆன்லைன்ல இணைஞ்சிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவையான வார்த்தைகளை கர்த்தர் பேசுங்க. இந்த நாளில் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்களை வழி நடத்துங்க. ஆமீன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்துல அமர்ந்திருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், நன்மை செய்கிறவராக இருக்கிறார். இப்போதும் கூட நாம் இஸ்ரவேல் சபையை குறித்து ஒவ்வொரு நாளும் காலை வேளையில படித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நேற்றைய தினத்துல இஸ்ரவேல் சபையினுடைய சில காரியங்களை கற்றுக்கொள்ள ஆவியானவர் நமக்கு உதவி செய்தார். ஆமே. இந்த நாளிலும் கூட இஸ்ரவேல் சபையிலிருந்து சில காரியங்களை ஆவியானவர் நம்ம கற்றுக்கொள்வதற்கு நமக்கு உதவி செய்வாராக. ஆமே. அல்லேலூயா. யாத்திராகமம் 15வது அதிகாரம், யாத்திரையாகமம் 15வது அதிகாரம், என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 15வது அதிகாரம் 20வது வசனம். ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புருவை எடுத்துக்கொண்டாள். சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. ஆமீன். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடலை கர்த்தர் பிளந்துட்டார். ஆமே. நம்ம அதுக்கான எல்லா காரியங்களையும் இந்த 10 நாட்களாய் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? செங்கடலை பிளந்து விட்டார். செங்கடலை பிளந்துட்டார். செங்கடலை பிளந்ததுனால இப்ப ரொம்ப சந்தோஷம், எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். துதிக்கிறாங்க, பாடுறாங்க. அதுல பர்டிகுலரா ஆரோனுடைய சகோதரி ஆகிய மீரியாம் என்ன பண்றாங்களாம்? தம்புருவை என்னும் தீர்க்கதரிசியானவள். என்ன மீரியாம் யாரு சொல்லுங்க? தீர்க்க. அப்போதே பெண் தீர்க்கதரிசிகள் எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க? இறந்திருக்காங்க. தீர்க்கதரிசி. மோசேயும் தீர்க்கதரிசி, மீரியாம் தீர்க்கதரிசி என்று வசனம் சொல்லுகிறது. எத்தனை பேருக்கு நான் தீர்க்கதரிசியா இருக்கணும்னு? ஃபர்ஸ்ட் தீர்க்கதரிசினா யாரு? தீர்க்கதரிசினா என்ன? நடக்க போறத முன்கூட்டியே சொல்றது தீர்க்கதரிசியா? அதான் தீர்க்கதரிசியா? தீர்க்கதரிசி என்றால் சிம்பிளா சொல்லணும்னா கர்த்தரிடத்துல கேட்டு மனுஷனுக்கு சொல்றவன் தீர்க்கதரிசி. அல்லேலூயா. இதுதான் உண்மையான விளக்கம். நடக்க போறதா குறி சொல்றவன்னு சொல்லிட்டு போயிடுவான். பிசாசுக்கு தான் தெரியும் நடக்க போறது. அப்போ தீர்க்கதரிசியா? தீர்க்கதரிசியை குறித்து நான் பாடமாய் படிக்கும் போது நீங்க சொன்னதெல்லாம் அதுல வரும். நடக்க போற பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர், 3 kinds of things தீர்க்கதரிசிக்கு தெரியும். நடந்து முடிந்ததை பற்றி சொல்லுவான், நடக்கிறத சொல்லுவான், நடக்க போறது சொல்லுவான். ஆனா முக்கியமா இதெல்லாம் மீன் பண்ணக்கூடாது. முக்கியமா தீர்க்கதரிசினா யாருன்னா மோசே தீர்க்கதரிசி. மலை மேல ஏறி போறார், அங்க உட்கார்ந்து ஆண்டவர் சொல்றதெல்லாம் கேட்கிறார். திரும்பி வந்து ஜனங்களுக்கு சொல்றார். ஜனங்கள் ஆம் நாங்கள் கீழ்ப்படுகிறோம். ஆண்டவரே இவங்க கீழ்ப்படுகிறாங்களாம் அப்படின்னு உடனே ஆண்டவர் இன்னொன்னு சொல்லுவார். இதுதான் தீர்க்கதரிசி. அல்லேலூயா. நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காக திறப்பிலே நிற்க வேண்டும். உங்கள் குடும்பத்திற்காக முழங்காலின் ஆண்டவரே என் பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, என் குடும்பம் எப்படி இருக்கு, ஆண்டவர் உன்னை வெளிப்படுத்துவார். அதை வந்து உங்க பிள்ளைகளுக்கு கருத்தா சொல்லணும். பிள்ளைங்களே நம்ம இதை செய்யணும், புருஷனுக்கு சொல்லணும். இப்படி நீங்க இருந்தீங்கன்னா நீங்க தீர்க்கதரிசி. அல்லேலூயா. உங்க குடும்பத்துக்கு நீங்க தீர்க்கதரிசியாவது இருக்கணும். அல்லேலூயா. நீங்க வெளியில யாருக்கும் தீர்க்கதரிசனம் சொல்லாதாலும் உங்க பிள்ளைகளுக்காக நீங்க எப்படி இருக்கணும்? தீர்க்கதரிசியா இருக்கணும். உங்க பிள்ளைகளுக்கு என்ன நடக்க போகிறது என்பது முன்கூட்டியே உங்களுக்கு தெரியணும், மஸ்டா தெரியணும். அப்போ நீங்க அதுக்காக இன்னையிலிருந்து ஜெபிக்கணும். அதான் கர்த்தர் இன்னைக்கு ஆராதனையில எனக்கு நிறைய பிரேயர் ரிக்வெஸ்ட் இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு ஆராதனையில இன்னைக்கு ஆவியானவர் ஒன்றுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்கேன். அது எதுக்கு சொல்லுங்க? ஆண்டவர் என் செவியை, உங்களுடைய சத்தத்தை கேட்கும்படி என் செவியை திறந்தோம். இதுக்காக ஜெபிக்கணும்னா நீங்க இன்னைக்கு ஜெபிக்கும் போது
நீங்க ஜெபிக்கணும். அப்ப ஆண்டவர் உங்கள்ட்ட சில காரியத்தை பேசுவார். ஆண்டவர் என்ன செய்வார்? உங்கள்ட்ட பேசுவார். உங்களை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு பேசுவார். அத உங்களுக்கு எச்சரிப்பு உண்டாகும். சில பிள்ளைகள் சில தப்பு பண்ணினாச்சுன்னா அதை என்ன பண்ணிடுவோம்? ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார், உங்களுக்கு சொல்லி தருவார். நீங்க வெளியில தீர்க்கதரிசியா இல்லாட்டாலும் உங்கள் குடும்பத்திற்காகிலும் நீங்கள் தீர்க்கதரிசியா இருக்க வேண்டும். ஆமேன், அல்லேலூயா. நீங்க எந்த அளவுக்கு ஒரு தீர்க்கதரிசி ஆவறது எப்படி பாஸ்டர் அப்படின்னா, ஒரு தீர்க்கதரிசியானவன் குவாலிட்டி என்னன்னா, முதலாவது இதை எழுதிங்க, முக்கியம். தீர்க்கதரிசினா யாரு? தீர்க்கதரிசினா தேவனிடத்துல கேட்டு மனுஷனுக்கு சொல்றவன் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி யாரு சொல்லுங்க? தேவனிடத்துல கேட்டு மனுஷனுக்கு சொல்றவன். மனுஷங்க எனக்காக ஜெபம் பண்ணனா அதை போய் தேவனிடத்துல, ஆண்டவரே நான் அப்படி சொன்னேன், தேவனிடத்துல கேட்டு மனுஷனுக்கு சொல்றவன், மனுஷன்கிட்ட கேட்டு தேவனுக்கு சொல்றவன் தீர்க்கதரிசி. ரெண்டாவது, நான் ஒரு தீர்க்கதரிசி ஆகணும்னா என்ன செய்யணும்? வாட் இஸ் குவாலிட்டி அப்படின்னா, அவன் ஒரு தீர்க்கதரிசி ஆகக்கூடிய நபர் மனிதனிடத்தில் பேசுவதை பார்க்கலும் தேவனிடத்தில் அதிக நேரம் பேச வேண்டும். தட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் ப்ராஃபிட். மனிதனிடத்துல அதிக நேரம் பேசினா நீ தீர்க்கதரிசி ஆக முடியாது. ஒரு நாளில் 24 மணி நேரம் என்றால் எவ்வளவு நேரம் மனுஷன்கிட்ட பேசுவோம் சொல்லுங்க? எவ்வளவு நேரம் மனுஷன்கிட்ட பேசுவோம்? லாட் ஆஃப் டைம்ஸ், இல்லையா? நிறைய நேரங்கள் நம்ம மனுஷன்கிட்ட தான் பேசுவோம். ஆனால் நீ தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும் என்றால், இன்றைக்கு இது ஆவியானவர் உங்களுக்கு சொல்றது, நீங்கள் தீர்க்கதரிசியா இருக்க வேண்டுமானால் மனுஷனிடத்துல, உங்க பிள்ளைகிட்ட, உங்க புருஷன்ட்ட, பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல்ல எல்லார்ட்ட பேசுறத பார்க்கலும் அதிக நேரம் யார்கிட்ட பேசியிருக்கணும்? அப்பதான் நீ தீர்க்கதரிசி. மோசே தீர்க்கதரிசி எத்தனை நாட்கள் மலை மேல இருந்தார்? எத்தனை நாட்கள்? 40 நாட்கள். ஃபர்ஸ்ட் 40 இல்லையா? 40 நாள் ராத்திரியும் பகலும் எங்க இருந்தார்? அவருக்கு போர் அடிக்காதா? இதுல எப்பவும் கர்த்தர் பேசிட்டே இருப்பார்னு சொல்ல முடியாது. இதுல எப்பவும் கர்த்தர் கொஞ்ச நேரம் பேசுவாரு. ஏன்னா எப்பவும் பேசியாச்சுன்னா மோசே அவ்வளவுதான். எப்பவும் பேச மாட்டாரு. ஆண்டவர் வெயிட் பண்ண சொல்லுவார், வெயிட் பண்ணு எனக்கா. ரெண்டாவது காரியம், முதலாவது சொன்னேன், ஒரு தீர்க்கதரிசி என்பவள் ஏற்ற மனுஷன் பேசுறதை விட தேவனிடத்துல அதிக நேரம் பேசணும். ரெண்டாவது, ஒரு தீர்க்கதரிசியானவள் கர்த்தருக்கு அதிக நேரம் காத்திருக்கணும். அதிக நேரம் அவர் பேசுறாரோ பேசலையோ நீ காத்திருக்கணும். என்ன செய்யணும்? நீ தீர்க்கதரிசி ஆகணும்னா அநேகரை கர்த்தர் தீர்க்கதரிசியா மாற்ற போறாரு. ஆமா, இதை நான் ப்ரிப்பேர் பண்ணல. ஆவியானவர் சொல்றாரு, இட்ஸ் நாட் மை, இன்னைக்கு இது என்னுடைய பிரசங்கம் கிடையாது ஆல்ரெடி. ஆனா ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசின வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி அதை சொல்றாரு. அநேகரை தீர்க்கதரிசியா மாற்ற போறாரு. அல்லேலூயா. உங்களுடைய ஃபியூச்சரை குறிச்சு உங்களோட பேச போறாரு, உங்க பிள்ளைகளை குறிச்சு பேச போறாரு. அப்போ ஒரு தீர்க்கதரிசி என்பவன் கர்த்தரோடு மனுஷனோடு பேசுவதை பார்க்கலும் கர்த்தரோடு அதிக நேரம் பேசுகிறவன் இருக்க வேண்டும். ரெண்டாவது, ஒரு தீர்க்கதரிசி என்பவன் என்ன செய்யணும்? அதிக நேரம் கர்த்தருக்கு காத்திருக்கணும். என்ன இருக்கணும்? காத்திருக்கணும். எத்தனை பேர் எனக்கு இது வேணும் நம்புறீங்க, எனக்கு விரும்புறீங்க? ஆண்டவரே நான் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கணும், எனக்கு இதை தாங்க இசப்பா, எனக்கு தாங்க. அதிக நேரம் கர்த்தரோட பேசு. மூன்றாவது, ஒரு தீர்க்கதரிசி என்பவளுக்கு பொழுதுபோக்குக்கு நேரம் இருக்காது. என்ன இருக்காது? பொழுதுபோக்குக்கு என்ன செய்யாது? பொழுதுபோக்குன்னா என்ன தெரியுமா? டிவிக்கோ, எனக்கு போர் அடிக்குதுன்னு ஒரு வார்த்தை தீர்க்கதரிசி வார்த்தையில வரவே வராது. அவன் ஃபுல் பிஸியா இருப்பான். அவன் எப்படி இருப்பான்? ஃபுல் பிஸி. எனக்கு என்ன பண்றது தெரியல, அங்க கொஞ்சம் விளையாடலாமா, இங்க கொஞ்சம் இது பண்ணலாமா, அவங்ககிட்ட கொஞ்சம் சும்மா பேசிட்டு இருக்கலாமா, இல்லைனா கொஞ்சம் நம்ம கேம் விளையாடலாமா, இல்லைனா கொஞ்சம் டிவி பார்க்கலாமா. என் நேரம், இந்த நேரத்தை போக்குவதற்கு அவளுக்கு நேரம் கிடைச்சாலே ஓடி போய் கர்த்தரிடத்துல பேச ஆரம்பிச்சு. அவன் தான் தீர்க்கதரிசி. அல்லேலூயா. ஆமா, அவங்களுக்கு நேரம், அதாவது அவங்களுக்கு இந்த உலக பிரகாரமான வேலைகள் எல்லாம் செகண்ட் தான். த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜாப் ஸ்பீக் வித் காட். தேவனோடு பேசுவது முதலாவது வேலையாக இருக்கும். நான்காவது சொல்லுங்க, நான்கு எழுதிங்க. தேவனோடு பேசுவது
முதலாவது வேலையா இருக்கும். பொழுதுபோக்குக்கு மூணாவது என்ன சொன்னேன்? பொழுதுபோக்குக்கு நேரம் இருக்காது. நான்காவது சொல்லுகிறேன், தேவனோடு பேசுவது பிரதான வேலை. முதலாவது வேலை என்ன சொல்லுங்க? அவங்களுக்கு வேற எதுவும் முக்கியம் இருக்காது, வேற எங்கேயும் போறது பிடிக்காது. தேவனோடு பேசுவதுதான் அவங்களுக்கு முக்கியமான வேலை. யாரோடு பேசுவது? அதுதான் பிடிக்கும். அடுத்து சொல்றேன், அவருடைய அதிகப்படியான வாட் இஸ் த பிக்கஸ்ட் டிசைர் இன் ஹார்ட், அவருடைய மிகப்பெரிய ஆசை, பிளஸர், இன்பம் எதுன்னா வேற எதுவுமே இருக்காது. டூரு போறது இருக்காது, மாலுக்கு போறது இருக்காது, வேற எதுவுமே இருக்காது. இவன் தான் தீர்க்கதரிசி. இவ பாதி பேர் சொல்லிட்டீங்க, நான் இல்ல, என்ன விடுங்க, ஆளை விடு சாமி, நான் இல்ல, என்ன விட்டுருங்க. ஒரு தீர்க்கதரிசியானவன் பெர்க்மான் ஐயா ஒரு சாட்சி சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். ஒரு முறை அவங்க எல்லாரும் அமெரிக்கா போனாங்களாம். நிறைய ஊழியக்காரங்க சேர்ந்து போனாங்க. சாரி, பெர்க்மான் ஐயா இல்ல, வில்சன் செல்வகுமார். பெர்க்மான் ஐயாவும் இதை சொல்லியிருக்கிறாரு, வில்சன் செல்வகுமாரையும் சொல்லியிருக்காரு. வில்சன் செல்வகுமார் ஐயா ஒரு முறை அமெரிக்கா போயிருந்த போது அவரும் நிறைய ஊழியக்காரங்களும் போயிருந்தாங்க. வில்சன் செல்வகுமார் ஐயா ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறபடினால அவர், இவங்க மீட்டிங் முடிச்சோன்னா இவங்களுக்கெல்லாம் எப்படா மீட்டிங் முடியும், நம்ம எங்க வந்திருக்கிறோம்? யுஎஸ் வந்திருக்கிறோம், எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்கு. மீட்டிங் முடிச்சோடனே எல்லாரும் கிளம்பிட்டாங்க. எங்க? அங்க போய், ஆனா 2 நாள் 3 நாள் தான் தங்கி இருப்போம், அதுக்குள்ள நம்ம என்ன செஞ்சிடணும்? எல்லாத்தையும் பாத்துறணும்ல, அதுக்காக. அப்ப இவரை கூப்பிட்டாங்களாம். அப்ப இவருக்கு ஆவியானவர் சொன்னாரா, நீ போக கூடாது. ஆனா இது ரொம்ப கொடுமை இல்ல? கொடுமையா இல்லையா? அமெரிக்காவுக்கு போயிட்டு சுத்தி பார்க்காம வந்தா எப்படி? இப்படி சொல்லுங்க. உண்மையில எனக்கு மனசுல தோணுது இது கொடுமை இல்லை. உங்களுக்கு வேணா கொடுமையா தோணலாம், ஒரு தீர்க்கதரிசிக்கு இது கொடுமையா தோணாது. என் கூட இருக்கிறவங்க, இப்ப என் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்ககிட்ட எல்லாம் கேட்டா தெரியும். எனக்கு ரூம்ல இருக்கிறத விட வெளியில போறாலும், வெளியில அப்படியே அவங்க கூட போயிட்டாலும் எப்படியே ஜப்பா என்ன பாப்பா எனக்கு பிடிக்க முடியும். ஒரு மாலுக்கு போனா இப்படியே தான், அவங்க எப்ப முடிஞ்சா போலாமா, எங்கேயாவது போனா அப்படிதான் இருப்பேன், ஒரு டூர் போனா அப்படிதான் இருப்பேன். பிகாஸ் நமக்கு அது பிடிக்கல. அது வந்து பிடிக்கலன்னு சொல்றதை விட நம்முடைய மேனுஃபேக்சரே அப்படிதான், ஆண்டவர் அப்படிதான் நம்மளை உருவாக்கி இருக்கிறாரு. நமக்கு அது என்ன செய்யாது? பிடிக்காது. வேற எதுவும் பிடிக்கல. நீங்க எவ்வளவுதான் அவங்கள பிடிக்க ட்ரை பண்ணாலும் அது நடக்காது. பிகாஸ் அவங்க அப்படிதான் உருவாக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, அப்படியே உருவாக்கப்பட்டிருக்கிறாள். என் சிறு பிராயத்திலிருந்தே நான் டூர் போனதே இல்லை. உண்மையிலே நீங்க நம்புவீங்களா? கன்னியாகுமரியில பிறந்தனா கன்னியாகுமரி கடலை எப்ப பார்த்தேன்னு தெரியுமா? நீங்க எல்லாம் சரி என்ன நீங்க இப்படி இருக்கீங்க. எனக்கு அது கன்னியாகுமரி கடலை நீங்க எல்லாம் ஆசைப்படுவீங்கல்ல, கன்னியாகுமரி போய் பார்க்கணும். கன்னியாகுமரி கடலை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது என்னுடைய பைபிள் காலேஜ் கிராஜுவேஷன் டைம்ல. பாருங்க, எங்க எங்க எங்களுடைய ஸ்கூல்ல டூர் போவாங்க தான், வருஷம் டூர் போவாங்க. ஆனா நான் போனதில்லை. ஏன்னு எனக்கு தெரியல. நான் போனதில்லை. ஒரு ஸ்கூல் டூர் கூட நான் போனதே கிடையாது. அதுவும் எப்படி போனது தெரியுமா? கன்னியாகுமரிக்கு பைபிள் காலேஜ் படிக்கும் போது கிராஜுவேஷன் வருது. எங்களுக்கு கிராஜுவேஷன் வரும்போது அதுக்கு முன்னாடி 3 days கன்னியாகுமரியில கேம்ப் வச்சிருந்தாங்க. ஸ்பிரிச்சுவல் எம்பசைஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான ஒரு கூட்டம் வச்சிருந்தாங்க. அப்போ இத மாதிரி 3 days கடல் இப்படி பக்கத்துல நடந்தே போயிடலாம். அப்போ அங்க எங்களுக்கு ஒரு ஹால்ல எங்களை தங்க வச்சிருந்தாங்க. அங்க மீட்டிங் அப்போ முடிச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி சேப்பல் காலையில முடிச்சோன்னா டீ குடிக்கிறதுக்காக எல்லாரும் வெளியில போனாங்க. அப்ப போனோம், இதோ கடல் இருக்கு பாக்க. அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கன்னியாகுமரி கடலை பார்த்தேன். இப்ப விக்கி கூட கன்னியாகுமரி கூட்டிருவா. அன்னைக்கு விக்கி நினைச்சிருப்பான், பாஸ்டர் இப்படி என் கன்னியாகுமரி கடலை காட்டிடுவாரு, நான் பார்க்கலாம் அப்படின்னு. ஆனா ஒரு இடம் போகல. விக்கி தலையில என்னத்துக்கு இவர் கூட போனேன்னு தெரியலையே, சும்மா கூட்டிட்டு ஒன்னும் காட்ட மாட்டேன், இவர் கூட போவே கூடாது. இங்க உள்ள பிள்ளைங்க எல்லாம் பாஸ்டர் என்னையும் கூட்டிட்டு போங்க. நான் சொல்ல, தயவு செய்து நீங்க தனியா போங்க, என் கூட வராதிங்க, என் ஃபுல் வேலை இருக்கும் எனக்கு. ஒரு இடம் போகல. அதுவும் கார்ல போகும்போது விக்கி அது எங்க போறோம், 4 மாடி கார்ல அப்ப நான் இதோ பாரு விக்கி, இதுதான் அது, இதுதான் கார்ல போகும்போது பாய் நினைச்சிருப்பான் மனுஷன். ஆரல் வாய் மொழியை தாண்டி போயிட்டு இருந்தோம். இதுதான்ப்பா காற்றாடி,
இதான்ப்பா காற்றாடி. கார்லயே உட்காந்து இறங்கி கூட பாக்குறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் தீர்க்கதரிசியா இருக்க விரும்புகிறீர்கள் என்றால் தேவனிடத்துல பேசி மனிதனிடக்கு சொல்ல விரும்பினா இப்பவுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் தீர்க்கதரிசி இல்லப்பா என்னால. மேபி முயற்சி செஞ்சு பாருங்க, அது உங்களுக்கு ரொம்ப இன்பமா இருக்கும். ஆனா சொல்றேன், அவர் வில்சன் சொல்லுவாரு, இந்த பாட்டு நம்ம பெர்க்மன் சே அவருக்கு சொன்னாரு. அவருக்கும் இதே மாதிரிதான். ஒரு இடத்துக்கு போயிருக்கும் போது அவர் எல்லாரும் வெளியில போனாங்களாம். அப்பதான் அவர் உட்கார்ந்து, அவருக்கு போக ஆவியானவர் அனுமதிக்கல. அப்போது அவர் உட்கார்ந்து இருக்கும் போதுதான் அப்போ அவர் இந்த பாட்டு பாடினார். என்ன பாட்டு அது? உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான். நம் தியாகம் செஞ்சோம்னா பலன் உண்டு. பலன் என்ன செய்து உண்டு. நமக்கு இன்னைக்கு நேரமே இல்லை இல்ல. இன்னைக்கு என்ன இல்லை? நேரமே இல்லை. ரொம்ப பிஸி, சோ பிஸி. வி ஆர் சோ பிஸி, லாட் ஆஃப் திங்ஸ். நிறைய காரியத்துல பிஸியா இருக்கிறோம். கர்த்தரிடத்துல பேசுவதற்கு நேரம் இல்லை. மோசேக்கு நேரம் இருந்துச்சு 80 நாட்கள். எத்தனை நாட்கள்? 80 நாட்கள் தண்ணி கூட குடிக்காம ஆண்டவரத்துல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு நேரம் இருந்துச்சு மோசேக்கு. உங்களுக்கு ஒரு நாள்ல 1 மணி நேரம் ஆண்டவரிடத்துல செலவிடுறவங்க கை தூக்குங்க பார்ப்போம். நான் பார்க்கட்டும். நான் 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன். எப்படி நீங்கள் தீர்க்கதரிசியாக முடியும்? எப்படி தேவ திட்டத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும்? எப்படி கர்த்தர் உங்களிடத்துல பேச முடியும்? என் கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள் தயவு செய்து. 1 மணி நேரம் நீங்கள் தேவனோடு செலவிடவில்லை என்றால் உங்களை பிள்ளைகளை குறித்து கர்த்தர் எப்படி உங்களோடு பேசுவார்? தேவ திட்டத்தை நீங்கள் எப்படி புரிந்து கொள்வீர்கள்? 1 மணி நேரம், குறைந்த நேரம் 5 மணி நேரம், 10 மணி நேரம் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் ஜெபித்தால் மட்டும்தான். வாலிபர்களுக்கு சொல்லுகிற இந்த வார்த்தைகளை நீங்க ஜெபிங்க. உங்களுடைய பிரதானமான வேலை தேவனோடு நேரம் செலவிடுவது. சொல்லுங்க, எழுதுனீங்களா? கடைசி தீர்க்கதரிசியினுடைய பிரதானமான வேலை என்னது? தேவனோடு நேரம் செலவிடுவது. அதுதான். அதை தாண்டி எதுவும் இருக்கக்கூடாது. தேவனோடு பேசி பாருங்க. அவர் தம்முடைய திட்டங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவர் உங்கள் பிள்ளைகளை குறித்து பேசுவார். நல்ல காரியங்களை பேசுவார். எப்படி பேசுவார்? உங்களுக்கு ஆசீர்வாதங்களை குறித்து பேசுவார். நஷ்டம் வராது உங்க வாழ்க்கையில. நஷ்டம் ஏற்படும் முன்னாடி அலாட் பண்ணுவார். அங்க போகாத, இதை செய்யாத, அப்படிப்பட்ட பிசினஸ் துவங்க, இதை நீ செய்யாதன்னு சொல்லுவார். எல்லாருக்கும் வேணும். ஊழியக்காரன் மட்டும்தான் தீர்க்கதரிசியா இருக்கணுமா? இல்லவே இல்லை. பிசினஸ் பண்றவங்க தீர்க்கதரிசியா இருக்கணும். எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் வரும். பவுல் எழுதுகிறார், தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள், நாடுங்கள். இன்னையிலிருந்து நீங்க அதை நாடணும். நீங்க என்ன செய்யணும்? என்னோடு நீ பேச ஆண்டவே. அப்ப தீர்க்கதரிசியா இருக்கிறவள் அவளுடைய செவி சுத்தமா இருக்கணும். அவளுடைய மனசு என்ன செய்யணும்? சுத்தமா இருக்கணும். அப்பதான் என்ன செய்ய முடியும்? பேச முடியும். இங்க இப்ப பாருங்க, இங்க வாங்க. ஆரோனுடைய சகோதரியாகிய மீரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தனக்கு தம்புரி எடுத்துக்கொண்டாள். சகல ஸ்திரீகளும் தம்புரோடும் நடனத்தோடும் அவளுக்கும் பின்னே புறப்பட்டு போனார். அல்லேலூயா. இவர்கள் எல்லாரும் இப்பொழுது கர்த்தரை துதிக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் கர்த்தரை என்ன செய்யறாங்க? துதிக்கிறாங்க. தேவனை கீர்த்தனம் பண்றாங்க, துதிக்கிறாங்க. அப்போ எப்படி துதிக்கிறாங்க? ஏன் துதிக்கிறாங்க? ஏன் துதிக்கிறாங்க? சொல்லுங்க, ஏன் துதிக்கிறாங்க? செங்கடலை கர்த்தர் 2ஆக பிளந்து விட்டார். ரொம்ப சந்தோஷம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப துதிக்க முடியும். ஆண்டவர் துதிப்போம். ஆண்டவரே எனக்கு அற்புதம் செஞ்சுட்டீங்க, ஆண்டவரே எனக்கு அதை செஞ்சுட்டீங்க. ரொம்ப கர்த்தரை என்ன செய்வோம்? நம்ம துதிப்போம். ஆனால் சில தீமைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது இப்ப துதிக்கிறாங்க. அப்ப கர்த்தர் பாருங்க, ஆமென் ஸ்தோத்திரம். மீரியா எப்படி துதிக்கிறா? 21 வசனம் பாருங்க. 21 வசனம். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமை வெற்றி சிறந்தார்.
குதிரை வீரரையும் அற்புதத்தை கண்கள் கண்டது. ஓ, எவ்வளவு பெரிய காரியம்! எகிப்தியரை மூழ்கடித்தவரை துதியுங்கள். சும்மா துதிக்கிறாங்க. இப்போ நீங்க கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யும் போது, நல்லா துதிக்கும் போது, நல்லா ஆராதிக்கும் போது கர்த்தருக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். ஏசப்ப நிச்சயம் வந்துடும். இவன் உண்மையாதான் கர்த்தரை துதிக்கிறாங்களா? உண்மையாதான் கர்த்தரை துதிக்கிறாங்களா? உண்மையாதான் கர்த்தருடைய சமூகத்துக்கு வர்றாங்களா? ஆண்டவர் செக் பண்ணுவார். நீங்க இந்த ஒரு நல்லா புரிஞ்சுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பரீட்சை வைக்கும் போது அதை பாஸ் பண்ணிடணும். அது என்ன செஞ்சிடணும்? எத்தனை பேர் ஆண்டோடைய பரீட்சையை விரும்புகிறீர்கள்? பவுல் சொல்லுகிறார், அவர்கள் பரீட்சையை விரும்பாதவர்கள். நீங்களே எடுத்துக்கங்களா, ஒரு ஸ்கூல்ல ஒரு பிள்ளை படிக்குது, 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கு. பப்ளிக் எக்ஸாம் வந்தோடனே நான் நல்லா படிச்சிருக்கிறேன், ஆனா எக்ஸாம் வேண்டாம் அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அப்படி சொல்ல முடியுமா? நல்லா படிச்ச பிள்ளை என்ன செய்யும்? கொடுங்க என்னைக்கு அந்த எக்ஸாம் நான் எழுதி நல்ல மதிப்பெண் எல்லாருக்கும் காமிக்கணும். அப்ப நல்லா படிக்கல, நல்லா பயம் இருக்கு, இப்படிப்பட்ட பிள்ளைதான் எக்ஸாம் வேண்டான்னு சொல்லும். அப்படின்னா இந்த மீரியாம நல்லா துதிக்கிறாங்க, இஸ்ரவேல் எல்லாம் துதிக்க, ஆண்டவருக்கு நம்பவே முடியல. ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டவர் பாக்குறார். இவ்வளவு நாள் அங்க கிடந்தா ஐயோ அம்மான்னு புலம்பிட்டு கிடந்தான், இப்பதான் துதிக்கிறான். கர்த்தர் என்ன செய்யறான்? துதிக்கிறான். அப்ப கர்த்தர் நினைக்கிறார், இவங்க அற்புதத்தினால ஆண்டவரை துதிக்கிறாங்களா, உண்மையா துதிக்கிறாங்களா? இப்போ கொஸ்டின் என்ன தெரியுமா? நீங்கள் இயேசு 5 அப்பத்தை 5000 பேருக்கு போஷிச்சார். போஷிச்ச உடனே ஜனங்கள் எல்லாம் திரளா ஜனங்கள் அடுத்து இயேசு பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். அப்போது சீசர்களை பார்த்து இயேசு சொல்ற, இவர்கள் அப்பத்துக்காக என்னை பின்பற்றி வர்றாங்க. எதுக்காக வர்றாங்க? உலக காரியத்திற்காக ஆண்டவரை தேடக்கூடாது. உலக காரியங்களுக்காக ஆண்டவரை தேடக்கூடாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. முதலாவது நீங்க என்ன செய்யணும்? தேவ ராஜ்யத்தை தேடிவிட வேண்டும். மிச்சம் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுத்து. நம்ம இன்னைக்கு செய்யற தப்பு என்ன தெரியுமா? தயவு செய்து இந்த தவறை திருத்திக் கொள்ளுங்கள். உலக காரியத்துல நீங்க ஆண்டவரை கரெக்டா தேடினாலே உங்க வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு மனுஷன் போய் நிக்கிற மாதிரி கர்த்தர் உங்களை வைக்க மாட்டார். எனக்கு இதை செய்யுங்களா, உங்களுக்கு என்ன துன்பத்துல இன்றைக்கு தயவு செய்து இதை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். மனுஷனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வசனம் சொல்லுகிறது. நாசில் சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதேயுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. நீங்கள் மனுஷனை நம்பாதிருங்க. என் பிள்ளைகளுக்கு மனுஷன் ஒண்ணு செய்வான் நம்பாதிருங்க. நீ கர்த்தரை நம்பு, அவரிடத்துல ஜெபம் பண்ணு, உன் வீட்டு வாசலை தேடி வரும். ஆமென். அல்லேலூயா. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்க வீட்டு வாசலை தேடி வரும். வாய்ப்புகள் உங்கள் வீட்டு வாசலை தேடி வரும். கர்த்தர் உங்களுக்காக அனுப்புவார். ஆமென். அனுப்புவார், அனுப்ப மாட்டார். அல்லேலூயா. எலியா காகத்தை தேடி போனாரா? காகம் எலியா தேடி வந்துச்சா? எங்க அந்த காகம்? எங்க போச்சு அந்த காகம்? ஐயோ இந்த காகத்தை காணுமே. எலியா காகத்து நிமித்தம் துக்கமாய் இருந்தான் அப்படின்னு வாசனை இருக்கா? எலியாவை தேடி காகம் வந்துச்சா இல்லையா? ஆமா வந்துச்சு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்க வீடை தேடி வரும். அல்லேலூயா. அங்க சாரிபாத்துன்னு ஒரு விதவை இருந்தா, அவ யாரையும் தேடி போகல, அவ மனக்கிலேசமா உண்மையுள்ள. ஏன் சாரிபாத்து விதவைக்கு வீட்டுக்கு மட்டும் இப்போ அற்புதத்தை விட்டுருங்க. ஏன் இயேசு சொன்னார் புதிய ஏற்பாடுல தெரியுமா? இஸ்ரவேலிலே அநேக குஷ்டரோகிகள் இருந்தும் சீரிய தேசத்து நாகமான் மட்டுமே சுகமாக்கப்பட்டான் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் அப்படின்னு சொன்னார் இயேசு. இஸ்ரவேலிலே அநேக விதவைகள் இருந்தும் சாரிபாத்து விதவையினுடைய வீட்டுக்கு மட்டும்தான் எலியா அனுப்பப்பட்டான் என்று இயேசு சொன்னார். அப்ப அங்க ஏதோ காரியம் இருக்கு. அது என்ன இருக்கு? இருக்கா இல்லையா? எப்ப இஸ்ரவேல் நாட்டுக்குள்ள அநேக குஷ்டரோகி கிடக்குறான். எலியாவும் இஸ்ரவேல் நாட்டுக்குள்ள, எலிசாவும் இஸ்ரவேல் நாட்டுக்குள்ளதான் இருக்கிறார் இல்லையா? ஆனா வேற யாருக்கும் சுகம் கிடைக்கலையா? நாகமானுக்கு. அப்ப நாகமானுட்ட ஏதோ ஒரு குட் குவாலிட்டி இருக்கு. காகத்தை வச்சே எலியாவை போஷித்து கொண்டிருந்தார். நான் நம்புறேன் 3.5 வருஷமும் காகத்தை வச்சு எலியாவை போஷிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவர். ஆனா எலியாவை சாரிபாத்து விதவை வீட்டுக்கு அனுப்புறார். இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். அப்போ எலியாவுக்கு சாப்பிட வேணுமா, சாரிபாத்துக்கு சாப்பிட வேணுமா? சாரிபாத்துக்கு அப்பத்தை தான் எலியா சாப்பிட்டாரு. அப்பம் சாரிபாத்து விதவைக்கு வேணுமா? யாருக்கு தேவை இருந்தது? 2 பேருக்கும் தேவையில்லை.
2 பேருக்கும் தேவையில்லை. எலியாவுக்கு ஆல்ரெடி ஆண்டு கொடுத்துட்டு இருந்தார். எலியா சாவ கிடக்கல, ஆண்டவர் வேணும்னே தான் தண்ணியை வத்த பண்ணினார். காகம் கொண்டு வருவதை நிறுத்தி விட்டது. காகத்துக்கு அப்ப கிடைக்கல, அப்பொழுது கர்த்தர்ன்னு சொல்லல இல்லையா? காகத்துக்கு அப்பம் இல்ல அப்படின்னு சொல்லல. தேவன் நினைச்சிருந்தா 3.5 வருஷமா அங்கேயே வச்சு சாப்பாடு கொடுக்க வல்லமை. சாக போனது சாரிபாத் விதவை. சாக போனது யாரு? எலியா சாக போகல, சாரிபாத்து தான் சாக போறான். அப்போ எலியாவுக்கு தேவையில்ல, உன் வீட்டுக்கு ஊழியக்காரன் வரும்போது நல்லா புரிஞ்சுக்கணும். ஐயோ இந்த ஊழியக்காரன் பாவம் நம்ம நினைக்கிறது. தேவை ஊழியக்காரனுக்கு அல்ல, சாரிபாத்து உதவி உனக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஒரு பெரிய ரகசியம். ஆமென், அல்லேலூயா. அப்போ சாரிபாத்து விதவை இதுதான் சாக போனான், அவளுக்கு தான் விசுவாசம் இல்ல. எலியா அங்க உட்கார்ந்து இருந்தா அவர் விசுவாசத்தோட தான் இருந்தார். அப்போ நான் சொல்றேன், நீங்க ஒருவேளை சாரிபாத்து உதவியா இருந்தா கர்த்தர் உங்க வீடு தேடி ஊழியக்காரல அனுப்புவார். அல்லேலூயா, ஆமென், ஆமென், அல்லேலூயா. அப்ப நாகமான் இடத்திலும் சாரிபாத்து உதவியின் இடத்திலும் ஒரு குவாலிட்டி. இது ஒரு தனி பிரசங்கம், நான் இன்னொரு நாள் உங்களுக்கு பண்றேன். நாகமானுடைய குவாலிட்டி என்ன? நாகமுடைய குவாலிட்டி எங்க விளங்குது தெரியுமா? எங்க விளங்குது தெரியுமா? அவனுக்கு அற்புதம் நடந்த பிறகு அவன் ஓடோடி வந்து அவன் சொல்றான், இஸ்ரவேலின் மண்ணை எடுத்துட்டு போறான். தட் இஸ் த குவாலிட்டி ஆஃப், அல்லேலூயா. அவன் தன்னை எப்படி தாழ்த்துறான். இஸ்ரவேல்ல இருந்து சாக்கா மண்ணை எடுத்துட்டு போறான். இந்த பரிசுத்த பூமியிலிருந்து நான் மண்ணை எடுத்துட்டு போறேன். அடுத்து கேட்கிறான், நான் வாழ்நாளெல்லாம் கர்த்தரை தான் சேவிப்பேன். அற்புதத்தை பெற்றுக்கொண்டு ஓடுகிறவன் அல்ல நாகமான், அவன் நன்றி உள்ளவனா இருக்கிறான். ஆமென், அல்லேலூயா. அவன் எப்படி இருக்கிறான்? நன்றி உள்ளவனா. சாரிபாத்து குவாலிட்டி என்ன தெரியுமா சொல்றேன் இன்னைக்கு. அவளுக்கு ஒரு குவாலிட்டி இருந்தது. மத்த யாருக்கு வீட்டுல எலியா போயிட்டு என்ன இருக்குன்னு கேட்டா, அது ஒருபடி மாவு இருக்கு, அதை சாப்பிட்டு நானும் என் பிள்ளையும் சாக போறோம்னு சொல்றான். சொல்லிட்டு இதை எனக்கு சுட்டு கொண்டு வான்னு சொன்னா கொடுக்க மாட்டாங்க. என்ன கொடுக்க மாட்டாங்க? வாட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் சாரிபாத் விடோ? குவாலிட்டி என்ன தெரியுமா? ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. ஆமே, சாரிபாத்துடைய விதவினுடைய என்னது? இன்னைக்கு நமக்கு இல்லாததும் சாரிபாத்துக்கு இருந்ததும் அதுதான். நம்ம ஊழியக்காரன் வார்த்தை சொல்றதை கேட்கறது இல்லை, கீழ்ப்படுகிறது இல்லை நிறைய காரியங்களுக்கு. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தரை நம்புங்க, மனுஷனை நம்பாதுங்க. இன்னும் மனுஷனை தான் போய் அனுப்போம். மனுஷன்கிட்ட போய் நிக்காதிருங்க, ஒரு நாள் மனுஷனிடத்துல போவாதிருங்க. முழங்கால் படிட்டு கர்த்தரிடத்துல நில்லுங்க, உங்க வீடை தேடி வரும். ஆமே, வருமா வராதா? அல்லேலூயா. ஏற்ற காலத்துல கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. சாரிபாத்து உதவியை பார்த்து எலியா சொன்னார், போய் சுட்டு கொண்டு வா. அவன் மறுத்து பேசவே இல்லை. என் பிள்ளைக்கே இல்லை, நீ யாரு ஃபர்ஸ்ட்? நானே சாக போறேன், உனக்கு கொடுக்கணுமா? கொஸ்டின் கேட்காதீங்க, அது அப்படியே செய்யுங்க. ஊழியக்காரர் சில வார்த்தைகள் வரும்போது என்ன செய்யுங்க, அதை செய்யுங்க. உங்கள் பிள்ளைகளை குறித்து ஊழியக்காரர் பேசுறாங்களா, ஊழியத்துக்கு அனுப்பிடுங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல நினைச்ச கூடாது. அவன் படிக்க வச்சேன், அவன் அங்க இங்க அது இது, நோ, பேசக்கூடாது. வார்த்தைகள் வந்தா கீழ்ப்படி. அவ என்ன நினைச்சிருப்பா, என் பிள்ளை சரி சாவறதே சாவறோம், என் பிள்ளை பட்டினியா சாவட்டும், ஊழியக்காரன் கேட்கறான், அவனுக்கு கொடுத்துருவோம். சரி, ஒரு அப்பம் கேட்டான். நம்ம என்ன பண்ண தெரியுமா? அற்புதம் நடந்ததை கூட சொல்ல மாட்டோம். இன்னும் போய் சுட்டுட்டு வா, இருந்தது கொஞ்சம் தானே தந்தல, கம்முன்னு சாப்பிட்டு போ. அற்புதத்தை மறைக்கல. அவன் என்ன செய்யல? ரெண்டாவது என்ன செய்யல? அவள் மறுபடி கீழ்ப்படுகிறான், மறுபடி செய்கிறான். அவள் பிழைத்தாள், அவள் பிள்ளை பிழைத்தது. அல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேன், கர்த்தரை நம்புறடைய பிள்ளைகள் பிழைக்கும். ஆமேன். அந்த பிள்ளைகள் திக்கற்று போகாது. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன். கர்த்தருடைய நம்புடைய பிள்ளைகள் என்ன செய்யும்? பிழைக்கும். உன் பிள்ளைகளை கர்த்தர் திக்கற்ற விடும். ஒருவேளை இன்னைக்கு உங்க பிள்ளைங்க, ஐயோ என் பிள்ளை இப்படி நிக்குதே அப்படின்னு வருத்தப்படுற சிலர் இங்க இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்ற, நீ கர்த்தரை நம்பு. உன் பிள்ளைக்கு மறுபடியும் சாவுறதுக்கு ஏதுவா என் பிள்ளை இருந்தாலும், மன நொந்து போய் இருந்தாலும், என் ஆவியான அந்த காலைவேளை சொல்ற, உன் பிள்ளையை மறுபடியும் சந்தோஷிக்க பண்ணுவே, உன் பிள்ளையுடைய கண்ணீரை நான் துடைப்பே, உன் பிள்ளை மறுபடியும் வாழும் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். ஆவியானவர் எப்படின்னு தெரியாது,
சாரி பார்த்து உதவ, என் பிள்ளை செத்துறணும்னு தான், என் பிள்ளை உயிரோடு இருக்கிறத இனி எப்படி வாழும், என் பிள்ளைக்கு வாழ முடியும். எந்த தாயாகிலும் தன் பிள்ளையை சாகடிக்கணும்னு விரும்புவாளா? சொல்லுங்க, எந்த தாயாவது விரும்புவாளா? சாரி பார்த்து உதவ விரும்பினா என் பிள்ளைய நான் சாகடிக்கணும், அது பசியில சாகாத. ஆகார் வனாந்தரத்துல என் பிள்ளை சாகிறத, இஸ்மவேலை சாகிறத தூக்கி அங்க போட்டுட்டான். எந்த பிள்ளையாவது அழும்போது தூக்கி போட்டு வந்துருவீங்களா? அழுதா என்ன பண்ணுவீங்க? உங்க பிள்ளைய அழாதம்மா, தண்ணி இல்லாம பிள்ளை அழுது, அந்த பிள்ளை அங்க போட்டுட்டு தூரமா என் பிள்ளை அழுறத, என் பிள்ளை சாகிறதை நான் பார்ப்பதில்லை என்று சொல்லி அழுறா. கர்த்தரை நோக்கி மனுஷனை தேடல. ஆபிரகாம் ஆகாரை கைவிட்டு விட்டான். மனிதர்கள் ஒருவேளை உங்களை கைவிட்டு விடுவார்கள், நீங்க நம்பின மனிதர்கள் உங்களை கைவிட்டு விடுவார்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவர் அழுகிறாள். ஆகாருக்காக கர்த்தர் இறங்கி வந்தார். ஆகார் யாருப்பா? யார் அந்த ஆகார்? எகிப்து தேசத்து அடிமை பெண். அவளுக்காக 2 முறை கர்த்தர் பேசுறார். உங்களுக்கு பேச மாட்டாரா? உங்களிடத்துல பேச மாட்டாரா? ஆகாருடைய குவாலிட்டி என்ன தெரியுமா? நான் நிறைய பேர் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. நாகமானுடைய குவாலிட்டி, சாரிபாத்துடைய குவாலிட்டி. ஆகாருடைய குவாலிட்டி என்ன தெரியுமா? தனக்கு கஷ்டம் வரும்போது மனுஷனை தேட மாட்டா, கர்த்தரை தேடுவா. அல்லேலூயா. கஷ்டம் வரும்போது யாரை தேடணும்? காசு இல்லையா, பணம் இல்லையா, வேதனையில் இருக்கீங்களா, அந்த மனுஷன்ட போலாமா, இந்த மனுஷன்ட போலாமா, அங்க போ. நோ, இப்படி பண்ணாதிருங்களே நண்பானவர்களே. முழங்கால் படிட்டு ஆகார் அழுறா, என் பிள்ளைகள் சாகிறத நான் பார்ப்பதில்லை. ஆண்டவர் ஆகாரை பார்த்து, ஆகாருடைய இன்னொரு குவாலிட்டி சொல்லவா நான் உங்களுக்கு? ஆவியான வெளிப்படுத்துறாரு பாருங்க. சாராள்கிட்ட இருந்து ஓடி வந்தால கன்சீவா இருக்கும்போது, அப்போது தேவதூதன் வந்து சொல்றேன், சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்க இருந்து வருகிறாய், எங்கே போறாய்? சொல்ல, ஆண்டவரே அவன் என்ன கொடுமையா வேலை வாங்குற, ஆண்டவரே திரும்பி போய் அவளிடத்துல அடங்கிரு. கஷ்டமா இல்லையா இதெல்லாம்? இதெல்லாம் கஷ்டமா இல்லையா? நமக்கு தான் கஷ்டம் சகிக்கிறதுக்கு மனசு இல்லை. நான் வந்ததுதான், வராம இருந்திருந்தா கூட பரவாயில்ல, வந்துட்டு போனா இன்னும் எங்கடி போன, வேலை வாங்க மாட்டாளா, கஷ்டப்படுத்த மாட்டாளா? ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாள் ஆகார். ஏன் ஆகாரை கர்த்தர் காப்பாற்றினார்? ஏன் ஆகாரிடத்திலே கர்த்தர் பேசினார்? ஏன் ஆகாருடைய பிள்ளையாக இஸ்மவேலை கர்த்தர் காப்பாற்றினார் என்றால், ஆகார் கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே அடங்கி கீழ்ப்படிந்தாள். ஆமென். இன்றைக்கு சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறீர்களோ உங்களுக்கு தான் அற்புதம் நடக்கும். இஸ்மவேல் சாவதில்லை, அவன் பிழைப்பான், அவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்தவனா இருப்பான். அல்லேலூயா. அந்த இஸ்மவேல் தான் இன்னைக்கு பாருங்களா பலத்து போயிருக்கிறாங்க. அடிமை பெண் ஆகாருடைய பிள்ளை. கர்த்தரை நம்புகிற ஒருத்தரை கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவன் ஆபிரகாம் ஆகாரை துரத்தினால் என்ன, விரட்டி விட்டாலும் என்ன, கர்த்தர் எனக்கு இருக்கிறார். என் வாழ்க்கையில எல்லாம் இன்னைக்கு ஆமென் ஸ்தோத்திரம் முடிஞ்சு போச்சு, என் பிள்ளைக்கு இப்படி நடந்துச்சு, எனக்கு அது நடந்துச்சு, எனக்கு யார் உதவி செய்வா என்று கலக்கத்தோடு இருக்கிறீர்களோ, கண்ணீரோடு இருக்கிறீர்களோ, என் கர்த்தர் இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ கர்த்தரை நம்பு, கர்த்தரத்துல அழு, முழங்கால் படிட்டு கூப்பிடு, உன் பிள்ளைகளுக்கு மறுபடியும். ஆமென். அல்லேலூயா. இஸ்மவேலுடைய வாழ்க்கை முடிந்து போன வாழ்க்கை. ஆமென். சாரிபாத் உதவியருடைய பிள்ளையுடைய வாழ்க்கை முடிந்து போன வாழ்க்கை. கர்த்தரை தேடினுடைய வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். அல்லேலூயா. பிள்ளைகளை குறித்து கவலையோடு இருக்கிறீர்களோ, என் பிள்ளைக்கு என்ன ஆகும் தெரியல, என் பிள்ளைக்கு என்ன சம்பவிக்கும் தெரியல, என் பிள்ளையினுடைய நிலை இப்படி இருக்கிறதே என்று நீங்கள் கவலைப்படுகிறத என் ஆவியானவர் இந்த வேளையில வெளிப்படுத்துகிறார். கவலைப்படாத, நீ என்ன நம்பு, அவர்களை மறுபடியும் நீ நினைப்பதை பார்க்கலும் அதிகமாய் நான் வாழ வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பிள்ளையை குறித்து கவலைப்படாத, கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தரத்துல கேளுங்க. மரித்து போனவர்களும் தங்கள் பிள்ளைகளை கர்த்தரை நம்பி உயிரோடு எழுப்பி இருக்கிறார்கள். ஆமென். மரித்து போனவர்களும் எவீரு என்பவன் இயேசுவினிடத்துல ஓடி வந்து, என் பிள்ளை மரண அவஸ்தைப்படுகிறார், என் மகள் வாங்காண்டவரே கூப்பிடுறா. கர்த்தரை தேடின விட்டுட்டாரா? மரிச்சு போயிட்டாங்க போட்டுன்னு விட்டுட்டாரா? இல்ல.
கர்த்தர் போய் தூக்கி விட்டாள் அந்த பிள்ளைய. அல்லேலூயா. மரித்து போன பிள்ளைய உயிரோட எழுப்பின இயேசு உங்களுக்கும் வழி திறப்பார். ஆமே. உங்களுக்கும் வாசல்கள் திறக்கும். இந்த காலை வேளையில இது கர்த்தருடைய வார்த்தை. அவரை நம்பி பாருங்க. அங்க இங்க ஓட வேண்டாம், அதை இதை யோசிக்க வேண்டாம். என்ன செய்யலாம், நான் என்ன செய்யலாம், என் பிள்ளைக்கு நான் என்ன செய்யலாம், நான் என்ன செய்யலாம். நீங்க ஒன்னும் செய்யாதான். நீங்க என்ன செய்யணும், நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு. கர்த்தரிடத்துல உங்க பிள்ளைங்க ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளை வாழட்டும் ஆண்டவரே, ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளை நல்லா இருக்கட்டும், ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரை நம்புங்க. பிள்ளைகளுக்காக எங்கேயும் ஓடாதுருங்க. கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை வாழ வைப்பார். ஆமே. வாழ வைப்பார், வாழ வைப்பார். உங்களை ஜெபிக்கலாமா? கண்களை மூடி பரலோக தகப்பனை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, இன்னைக்கு அவர் பேசி இருக்கிறார். அவருக்கு கீழ்ப்படிங்க, அவருடைய வார்த்தை கீழ்ப்படிங்க. மீரியாம் தீர்க்கதரிசியை குறித்து கர்த்தர் பேசி இருக்கிறார். ஆண்டவரே, இந்த நாளில் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, கிருபை செய்யுங்க தகப்பனே. நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. பரலோக தகப்பனே, உம்மால் கூடும், உம்மால் கூட எல்லாம் ஜெபிங்க. பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. எல்லாரும் உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. பிள்ளை குறித்த கவலையோடு அநேகர் இருக்கிறீங்கன்னு ஆவியான வெளிப்படுத்துகிறார். உங்க பிள்ளைகளை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? பிள்ளைகளை குறித்து வருத்தம், கவலை, இரவெல்லாம் தூங்க முடியாம கஷ்டப்படுகிறதை ஆவியான உணர்த்துகிறாரு. ஆமீன். இரவெல்லாம் புரண்டு படுக்கும் போதும் பிள்ளையுடைய கவலை, எப்ப பாரு பிள்ளையுடைய கவலை. என் தேவன் சொல்லுகிறார், நான் பார்த்து கொள்ளுகிறேன், நீ விட்டுரு, நீ என்னிடத்துல கொடுவோம் பிள்ளைய. ஆண்டவருக்கு சொல்லுங்க, என் பிள்ளைய உம்மிடத்துல கொடுக்குறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? கொடுங்க, ஒப்பு கொடுங்க. என் பிள்ளையை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்குறேன். சொல்லுங்க, என் பிள்ளைய நான் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடு. பிள்ளைய குறித்து நான் கவலைப்பட, இனிமேல் உங்க பிள்ளைய குறித்து கவலைப்படக்கூடாதுன்னு ஆவியானவர் சொல்றாரு. பிள்ளைய குறித்து கவலைப்படாதீங்க, அவனை நான் வாழ வைப்பேன். ஆமேன். உன் கண்கள் அதை பார்க்கும். இஸ்மவேல் வாழ்ந்தான் என்றால் உன் பிள்ளை வாழும். ஆமேன். அல்லேலூயா. ஆகாருடைய பிள்ளை வாழ்ந்ததென்றால், சாரிபாத்தின் விதவையின் பிள்ளை சாகவில்லை என்றால் உன் பிள்ளை வாழும். ஆமேன். கர்த்தரை வாக்கு பண்றாரு. கவலைப்படாத, கவலைப்படாத. நான் இருக்கிறோம். நான் செய்யறதை விட நீ பெஸ்டா செய்ய முடியுமா? என்னை விட நீ பலசாலியா? என்னை விட நீ ஆமேன் பவர் உள்ளவளா? என்னை விட நீ செய்ய முடியுமா? முடியாது. உன்னால முடியாது. உன்னால முடியாது. கர்த்தர் சொல்லுங்க, நான் பார்த்துக் கொள்ளுகிறேன், நான் பார்த்துக் கொள்ளுகிறேன், உன் பிள்ளைகளை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். உன் பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் பிள்ளைகளை ஏசப்பா கூட ஒப்பு கொடுங்க. என் பிள்ளைகளை உம்மிடத்தில் தந்துட்டு, என்னால முடியாது ஆண்டவரே, நீர் பார்த்துக்கொள்ளு, நீங்க சொல்லுகிற வார்த்தையை நான் கீழ்ப்படுகிறேன். காலை வேளையில ஒப்பு கொடுங்க. உங்க பிள்ளைங்க இந்த தேசத்துல வாழுகிறத பாப்பீங்க. மறுபடியும் உன் பிள்ளைகளை கர்த்தர் வாழ வைக்க போகிறார். மறுபடியும் உன் பிள்ளைகளை கர்த்தர் அற்புதம் செய்ய போறார். மறுபடியும் உன் பிள்ளைகளை கர்த்தர் வாழ வைக்கிறதை நீ பார்க்க போறார். என் தேவனுடைய கிருபை வெளிப்பட பார்க்க போறார். நன்றி ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்கிறபடியால் எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த 10வது நாள் காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். எத்தனை பேர் சொல்லுங்க, நான் தீர்க்கதரிசி? சொல்லுங்க, நான் தீர்க்கதரிசி. சொல்லுங்க, நான் தீர்க்கதரிசி. என்னோட பேசுங்கப்பா. என்னோட இன்று முதல் உம்மோடு அதிக நேரம் செலவிட போகிறேன். நான் தீர்க்கதரிசி. இன்று முதல் உம்மோடு அதிக நேரம் பேச போகிறேன். சொல்லுங்க, அதிக நேரம் உம்மோடு பேச போகிறேன். இன்று முதல் உம்மோடு அதிக நேரம் பேசும் கிருபையை கர்த்தர் எனக்கு தாங்க. கர்த்தர் எனக்கு தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அதிக நேரம் பேசும் கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. நான் இன்று முதல் அதிக நேரம் உம்மோடு செலவிட கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக. என்னை வழி நடத்துங்கப்பா. ஆசீர்வதி. இந்த 10வது நாள் ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தபடி கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மீதமுள்ள 30 நாட்களும் நான் கலந்து கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க. தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல மாறட்டும். கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, நன்மை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே.